இனி நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம லெஜெண்ட் சரவணா சாரோட அடுத்த படம் லீடர் படத்தோட கிளிம்ஸ் தாங்க ரியாக்ட் பண்ண போகிறோம். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெஜெண்ட்லேருந்து லீடராக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்காரு. பெர்ஃபார்மன்ஸ் இந்த மாதிரி இருக்க போது தெரியல. எனக்கு வந்து இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. இந்த மாதிரி லெஜெண்ட் சரவணா வந்து அவரோட அடுத்த படம் ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டாருன்னு சொல்லி அது பார்த்தவொடனே எனக்கு ஏன்டா இவருக்கு எதுக்கு அடுத்த படம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் இருந்துச்சு. ஆனால் வந்து அந்த டைரக்டர் பேர் வந்து பார்த்தவொடனே எனக்கு அந்த தாட் ஃபுல்லாக மாறிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா த ஒன் அண்ட் ஒன்லி துரை செந்தில்குமார் சார். நான் வந்து அவரோட எல்லா படங்களுமே பார்த்துருக்கேங்க. உண்மையிலே சொல்லணும், ஃபினாமினலான ஒரு டைரக்டர் அவர். அவரோட ஃபில்மோகிராஃபி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து எத்தனை ரிவாச் பண்ணாலும் சலிக்கவே இல்லை அந்த படங்கள்லாம். இப்போ எதிர்நீச்சலாக இருக்கட்டும், காக்கி சட்டையாக இருக்கட்டும், அப்புறம் தனுஷ் சார் கூட ஒரு படம் பண்ணியிருப்பார், கொடியாக இருக்கட்டும், அப்புறம் பட்டாசு ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜ் பட் ஒரு என்டர்டெய்னரான ஒரு படம் அது. அண்ட் லாஸ்ட்டாக எடுத்த கருடன் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும் படங்கள். ஸோ அவர் வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாருன்றப்போ ஓகேப்பா, இந்த படத்து மேலே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வைக்கலான்ற மாதிரி எனக்கு தாட்டே மாறிடுச்சு. ஓகேங்களா? ஸோ எப்படி இருக்குமோன்னு தெரில. எதுக்கு வெயிட் பண்ணோம், வாங்க ரியாக்ட் பண்ணிடலாம். டேய், கிளம்புன 9 வண்டி எங்கடா போச்சு? அண்ணே, எல்லா ஏரியாவிலே ஆளுங்க இறங்கி தேடிட்டு இருக்கானே. அண்ணனுக்கு தெரியறதுக்குள்ள கண்டுபிடிங்கடா. அண்ணே, பூரா வண்டி இங்கே தானே இருக்கு. எவன் பண்ணுன்னு தெரியலண்ணே, போய் பார்க்குறேண்ணே. யாருடா நம்ம வண்டியை தொட்டுக்கான்? போலீஸா, கஸ்டம்ஸா, நேவியா, இல்ல கேங்ஸ்டரா? அப்பாண்ணே. என்னல சொல்லுற? ஆமாண்ணே, அந்த பிள்ளையோட அப்பா. ஓகே, ஏய் ஹேய், செம்ம கட்டியா இருக்கு. லுக் நல்லா இருக்கு. மோக்கோ பாட் ஷாட்டு. ஹேய், மயிறு, நீ என்ன பெரிய ஹீரோவா? தாமாடா, எல்லா அப்பனும் தான் பிள்ளைக்கு ஹீரோ தான்டா. ஏய், I like this flavor. லீடர். ஓகே, கிளிம்ஸ் பார்த்தாச்சுங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக நான் இப்படி இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை. நான் சொன்னேன்ல, துரை செந்தில்குமார் சார்னா அவர் படங்கள் மேலே நம்பி எக்ஸ்பெக்டேஷன் வைக்கலான்னு சொல்லி இதில் ப்ரூவ் பண்ணிட்டாரு. நல்லா இருக்குது. அந்த அந்த டெக்னிக்கல் ஒர்க்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. அது வந்து அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து அந்த ஃபர்ஸ்ட் பர்சன் வியூவில் காமிச்சிருப்பாங்கல்ல, அதெல்லாம் நான் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி. அது வந்து இதுக்கு முன்னாடி கிங் ஆஃப் கோத்தா கிளைமேக்ஸில் ட்ரை பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபைட் சீக்வன்ஸ் ஃபுல்லாமே துல்கரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து காமிச்சிருப்பாங்க. அதை வந்து இந்த படத்தில் ட்ரை பண்ணது, அதுவும் லெஜெண்டை வச்சு ட்ரை பண்ணது, ஹேட்ஸ் ஆஃப் டு துரை செந்தில்குமார் சார். சூப்பராக இருக்குது அந்த டெக்னிக்கல் ஒர்க். அண்ட் அந்த மோக்கோ பாட் ஷாட் வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. எனக்கு குறை சொல்கிற மாதிரி எங்கேயுமே குறை சொல்கிற மாதிரி தெரியல, நல்லா பண்ணியிருக்காங்க. எனக்கு அந்த லெஜெண்டை இன்ட்ரோ பண்ண விதமாக இருக்கட்டும், அப்புறம் அந்த கிளிம்ஸ் முடியும் போது அந்த சின்ன பொண்ணு ஐ லைக் திஸ் ஃப்ளேவர் அப்பான்னு சொல்கிறதா இருக்கட்டும், நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது அந்த டெக்னிக்கல் ஒர்க்ஸ். படத்தில் வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த மாதிரி இருக்க போகுன்னு தெரியல. ஆனால் ஆக்ஷன் சீக்வன்ஸில் சூப்பராக பண்ணியிருக்காரு. அண்ட் லெஜெண்ட் சரவணா சார் வந்து ஸ்டன் சீக்வன்ஸ் நல்லா பண்ணியிருக்காரு. ஆனால் பர்ஃபார்மன்ஸ் எந்த மாதிரி இருக்க போகுதுன்றது நமக்கு டீசர் ட்ரெய்லர் பார்த்தா தெரிய வந்துடும். ஸோ அதுவுமே நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா துரை செந்தில்குமார் சார்ன்றதுனா நம்பி எக்ஸ்பெக்டேஷன் வைக்கலாம். நான் ஓப்பனாகவே இதை சொல்கிறேனே, அது நீங்கள் அது கிளிம்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க, அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஓகேங்களா? ஸோ நல்லாயிருக்கு. இன்னும் டீசர் ட்ரெயிலெலாம் வரும்போது நம்ம நிறைய விஷயங்கள் இந்த படத்தை டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதில் இந்த வீடியோ பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். தட்ஸ்ங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டு லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.